சாருக்கு இந்த கல்யாணம் நடக்கிறது தான் இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு மாமா. அதுக்கு தான் எல்லாம் பிளான் பண்ணி பண்றோம். இப்போதைக்கு அந்த புரோக்கர் அத்தைய பாத்திர கூடாது. பாத்துட்டா உண்மை எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிரும். அவன் என்ன சொல்றது? இப்ப நானே போய் எல்லாத்தையும் சொல்லி என் மருமக வாழ்க்கையில குறுக்க வந்த உன்னை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டி எல்லாத்தையும் நிறுத்த சொல்றேன். ஐயோ மாமா, இப்படி பண்ணா பிரச்சனை இன்னும் பெருசாதான் ஆகும். அவங்கள அவங்க வழியிலே போய் தான் தண்டிக்கணும். பெரியப்பா வேற இந்த கல்யாணத்தை நடத்துறேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு. அவரோட வாக்கையும் காப்பாத்தணும். சாருக்கும் நல்ல வாழ்க்கை அமையணும். அதுக்கு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அம்மாடி, இத கேட்டு என்னால எப்படிமா பொறுமையா இருக்க முடியும்? பொறுமையா இல்லன்னா மாயாவோட வாழ்க்கைக்கே பிரச்சனை வந்துரும். அப்பாவும் மாயா தான் இதுக்கு காரணம்னு சொல்லி திட்டுவாரு. அதுவும் சரிதான். இந்த பாரு, மாயாவுக்காக நான் கோவப்படாம இருக்கேன். என்ன நடக்குதுங்க? வாங்க மாப்பிள்ள. புருஷன் தான் பொண்டாட்டிக்கு மருதாணி போட்டு விடணுங்கிறது எங்க வீட்டு வழக்கம். அதான் சீனு அவன் பொண்டாட்டிக்கு மருதாணி போட்டு விட்டுட்டு இருக்கான். அப்படின்னா சாருவுக்கு நான் போட்டு விடவா? ஐயோ, நீங்க அம்மா சொன்னது சரியா கவனிக்கல போல. புருஷன் தான் பொண்டாட்டிக்கு மருதாணி வச்சு விடணும். கட்டிக்கு போறவரா இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி கையெல்லாம் பிடிக்க கூடாதுங்க. இது என்ன உங்க வீட்டு வழக்கமா? ஆமா ஆமா. மா கேக்குறாருல, சொல்லுமா. ஆமா மாப்பிள்ள. தனா, மாயாவுக்கு எப்படி இருக்கு? மாமா செம்மையா போட்டிருக்கீங்க. இதுலயே உங்களோட லவ்ஸ் தெரியுது. சீனு, சாருக்கு கூட நீயே போட்டு விடேன்பா. நானா? பத்மா, அவனை எதுக்கு போட சொல்ற? சீனு எவ்வளவு அழகா போட்டுட்டு இருக்கான். எனக்கு மருதாணி எல்லாம் போட தெரியாது. அவனுக்கு நிறைய வேலை இருக்கு. அண்ணி, உங்களுக்கு கூட தான் நிறைய வேலை இருக்கு. பின்னாடி கேட்டரிங் ஆளுங்க அளவு தெரியலன்னு உங்களை தேடிட்டு இருக்காங்க. போங்க, போய் முதல்ல அந்த வேலையை பாருங்க. போங்க. சீனு, அவ கல்யாணம் பொண்ணுல, அவளுக்கு நீ போட்டு விட. ஏன் பார்வதி போட்டு விட சொல்ல? ஐயோ அத்தை, எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு. நான் அதை போய் பாக்குறேன். ஆமா, என்ன நடக்குதுங்க? பார்த்தா தெரியல, மருதாணி போட்டு விடுறான். ஓ, பொண்டாட்டிக்கு புருஷன் தான் மருதாணி போடணும்னு அத்தை சொல்லுவாங்கல்ல. அப்போ நான் தானே உனக்கு மருதாணி போடணும். எங்கப்பா மருதாணி? எங்கப்பா? பத்மா, ஐயோ எனக்கு வேணாம். வேண்டாம்னாலும் சொல்லக்கூடாது. நான் வச்சு வேண்டாம், விடுங்க. என்ன சீனு, என்ன? ரைஸ் மில்லுக்கு போயிட்டு கல்யாணத்துக்கு தேவையான அரிசி மூட்டை எடுத்துட்டு வர சொன்னாங்கல்ல. ஐயோ, மறந்தே போயிட்டேன். சாரு, நீ பாட்டிக்கிட்ட போட்டுக்கோ. வரேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மாயாவை பாடாப்படுத்தி இந்த வீட்டை விட்டு அனுப்பல, என் பேர் பத்மாவே இல்ல. மேடம், வாங்க புரோக்கரே.
நான் அனுப்புன மாப்பிள்ளையால பிரச்சனை எதுவும் வராதான்னு திரும்ப திரும்ப கேட்டீங்கல்ல. மாப்பிள்ளையா நான் அனுப்புன ஆளை விட்டுட்டு வேற ஆளை பிடிச்சிருக்கீங்க. ஆள் மாத்தின விஷயத்தையும் மறைச்சிட்டு திரும்ப திரும்ப என்கிட்டயே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. யோ, என்னையா சொல்ற? மாப்பிள்ளைய நாங்க மாத்திட்டோம். அப்போ இங்க இருக்கானே அவன் நீ அனுப்புன ஆள் இல்லையா? நான் அனுப்புன ஆளு இவன் கிடையாது. இவன் கிடையாதா? என்ன சொல்றீங்க? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இன்னைக்கு வந்து இப்படி குண்டு தூக்கி போடுறீங்க? நான் சரியான ஆளைத்தான் அனுப்புனேன். உங்க சைடுல இருந்து ஏதோ தப்பு நடந்திருக்கு. என்ன சம்பந்தி இந்த ஆள் இப்படி சொல்லிட்டு இருக்காரு? அண்ணி, நடுவுல இந்த மாயா புகுந்து ஏதாவது சேட்டை பண்ணிருப்பாளோ? ஐயோ, எனக்கு தலையே சுத்துது. அம்மா, இது உங்க பிரச்சனை. எனக்கு தர வேண்டிய மீதி பணத்தை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். யோ, ஒரு காரியத்தை ஒழுங்கா பண்ண முடியல, பணத்தை வந்து கேட்டுட்டு இருக்க. சரி விடுங்க, நான் பெரியவர்கிட்டயே பணத்தை வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்புறேன். யோ, என்ன மிரட்டிட்டு இருக்கியா? உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்குமா? அதுக்கு நான் தான் ஆளா? பணத்தை கொடுத்தீங்கன்னா போயிட்டே இருப்பேன். நீங்க யோசிக்கிறத பார்த்தா பணம் உங்ககிட்ட இல்ல போல. நான் பெரியவர்கிட்ட பேசிட்டு பணத்தை வாங்கிட்டு கிளம்புறேம்மா. ஏய், நில்லுங்க. பார்வதி, போ போய் எடுத்து வா, போ. என்னங்க அண்ணி? புடிங்க. சரிங்கம்மா, நான் வரேம்மா. வரேங்க. சம்பந்தி, இப்ப என்ன பண்றது? ஏங்க, இந்த புரோக்கர் கடைசி நேரத்துல வந்து இப்படி கடுத்து இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலீங்க. ஆனா நாம இப்ப ஏதாவது செஞ்சுதாங்க ஆகணும். என்ன பண்றதுன்னு தான் ஒண்ணும் புரியலையே.